ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 7 நாட்களுக்கான தினப்பலனை கடகலக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். ஜூலை 12 முதல் ஜூலை 18 வரை. முதல் நாள் ஜூலை 12 சனிக்கிழமை காலையில் 6:35 திருவோண நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதி சந்திரன் உடைய நட்சத்திரம். அது மகர ராசியில் இருக்கிறது, திருவோணம். அப்போ சந்திரன் சுயசாரம் பெறக்கூடிய அதே வேளையில் நமக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இந்த சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த தொடர்பு நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகள், எதிர்பார்த்த பணவரவுகள், எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் அனைத்துக்குமே சாதகம். 11ஆம் இடம் என்பது லாபம் என்பது அகம் சார்ந்தும் லாபம்தான், புறம் சார்ந்தும் லாபம்தான். நினைத்த உறவுகளில் மகிழ்ச்சியும் லாபம்தான், நினைத்த எதிர்பார்த்த பணவரவு அல்லது நமது செயல்பாடுகளிலே வெற்றியும் லாபம்தான். அந்த வகையில் உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைகிறது. ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:52 அவிட்டம் நட்சத்திரம். மகர ராசியில் அவிட்டம் 2 பாதங்கள் இருக்குது, கும்பராசியில் 2 பாதங்கள் இருக்குது. கும்பராசி நமக்கு 8வது ராசி. அதனால் 3வது பாதத்துக்கு சந்திரன் அவிட்டம் 3க்கு போகும்போது உண்மையான சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. நம்ம லக்னாதிபதியே சந்திரன் தான், அவரே 8ல் போய் மறைகிறார். அப்போ அந்த டைம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மாலை 6:52 தான் அந்த கும்பராசி பிரவேசமாகிறார். அதிலிருந்து நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைய பலனை வழிநடத்தி கொடுப்பவர் செவ்வாய் கிரகம். நமக்கு தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால பண வரவு, மூலதனம், சுப செலவுகள், கையிருப்பு பணத்திலிருந்து ஏதாவது ஒரு செலவு இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு, கூடுதல் பிரயாணங்கள் பண்ணுறது, இது மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அதனால் தொழிலுக்கு நல்ல ஸ்தானமாக இன்றைக்கி வேலை செய்யும். இந்த செவ்வாய் கிரகம் நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் தொழில் பாவ கிரகமாக இருக்கிறதா, உறவுகள் சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கிறதா, அல்லது கஷ்ட நஷ்டத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறதா என்பதையெல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்தில் தான் நாம் பாஸ்கர அஸ்ட்ராலஜி மெத்தடில் கணித்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரமும் நான் சொல்கிறதுக்கு காரணம், நம்ம ஒரு தடவை அந்த சார்ட்டை கணித்து வச்சுக்கிட்டால் தான் எது கெட்ட கிரகம் எது நல்ல கிரகங்கிறது டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 6:48 முதல் சதய நட்சத்திரம். இப்போ 8ல் சந்திரன் இருக்கிறாரு, அதனால் அதையும் கவனமாக இருக்கணும். ராகு நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. அப்படிப்பட்ட ராகுவும் அங்கேயே இருக்கார், 8லேயே இருக்கார். அந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி குரு, அவர் 12ல் இருக்கார். ஆக 8, 12 என்பது பரிவர்த்தனையில் இருந்தால் கூட அது கெட்ட பரிவர்த்தனை, கெட்ட பாவங்களின் பரிவர்த்தனை. ராகுனுடைய உபநட்சத்திரம் புதனாக இருக்கக்கூடிய காரணத்தினால, புதன் நம்ம லக்னத்திலே இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி வலி வேதனைகள், கடின உழைப்பு, சோர்வு, திடீர் உடல்நல ஆரோக்கிய குறைபாடு, உறவுகளில் விரிசல், இதெல்லாம் இருக்குங்கிறதுனால நாம் முடிஞ்ச வரைக்கும் ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு, நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு இஷ்ட தெய்வம் எது அப்படின்ட்டு அதை வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டோம்னா கஷ்டங்கள் விலகும். எப்போவுமே 12 பாவங்களும் இயங்கிட்டு தான் இருக்கும். அதில் எப்போல்லாம் 8ஆம் பாவம் இயங்க ஆரம்பிக்குதோ, 12ஆம் பாவம் இயங்க ஆரம்பிக்குதோ, அப்போல்லாம் நாம் அந்த 5ஆம் பாவத்தையோ ஒரு 3ஆம் பாவத்தையோ நமக்கு லக்ன பாவத்தையோ கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் என்பதை கணித்து நாம் அதை ஃபாலோ பண்ணோம்னா அந்த வருமுன் காப்போங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் ஆகிக்கலாம். ஜூலை 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:25 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம். இப்போவும் சந்திரன் 8ல் தான் இருக்கார். குருனுடைய நட்சத்திரம், குரு வேறு 12ல் இருக்கார்.
அடுத்தடுத்து ராகு நட்சத்திரம், குரு நட்சத்திரம் வரும்போது, ராகு குரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ வேலைகள் தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ இந்த குருவுமே வந்து ராகுனுடைய நட்சத்திரத்துலையும் புதனுடைய யுவ நட்சத்திரத்தில் இருக்கிறனால முதல் நாளில் அந்த ராகு நட்சத்திரத்தில் பட்ட வேதனையினுடைய தொடர்ச்சின்னு எடுத்துக்கணும், செலவுகள்னு எடுத்துக்கணும். இப்போ ஒரு விபத்து ஆச்சுன்னா அதை அட்மிட் பண்ணி அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறதுக்கு செலவுகள் ஆகுது இல்லையா, அது மாதிரி. ஸோ இந்த 2 நாளுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகுவோ குருவோ 1, 5, 9, 3, 7, 11 பாவ அதிகாரிகளாக இருந்தால் நமக்கு பெருசாக பாதிக்காது, நன்மைகள் நடக்கும். ஜூலை 16ஆம் தேதி புதன்கிழமை காலை 5:46 மணிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி 9ஆம் வீட்டில் மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்குது. இந்த சனி கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது. கேது நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ 9ஆம் இடம் அப்படின்னா ஒரு ரிலீவ் ஆகிறதுன்னு அர்த்தம். ஒரு பொறுப்பிலிருந்து விடுதலை ஆகிறது, அல்லது பிரியப்பட்டவர்களை போய் பார்த்து ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, கோவில் சம்மந்தப்பட்ட காரியங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஈடுபாடுகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும், ஒரு பிரயாணம் போகிறதுக்கும், தீர்த்த யாத்திரை போகிறதுக்கும் திட்டமிடக்கூடிய நாளாக இந்நாள் இருக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மந்தமாகத்தான் இருக்கும். ஜூலை 17ஆம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம். புதன்கிழமையே தொடங்கிறது நைட்டில் 4:58 மிட் நைட்டில். இந்த வியாழக்கிழமை ஃபுல்லாகவே ரேவதி நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் சந்திரன் மீனராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. புதன் வந்து நமக்கு லக்னத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயில்யத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது இன்றைக்கி திட்டமிடுதல் நல்லாயிருக்கும். சந்திரன் புதன் காம்பினேஷன் 9, 1 திட்டமிடுதல் நல்லா வந்து அடுத்த இலக்கை நோக்கி பயணப்படுதல், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, ஒரு இடத்துல இருக்கலாமா, மாறலாமா, அல்லது முன்னேற்றத்திற்கு என்ன வழி என்றெல்லாம் ஆய்வு பண்ணி திட்டமிடுதல். உறவுகள் சார்ந்த வகையிலையும் நாம் இணக்கமாக பழகி ஒரு நல்ல ஒரு உறவுகளை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கு இது சரியான காலகட்டம். மறுநாள் ஜூலை 18 வெள்ளிக்கிழமை காலையில் 9 அதாவது காலையிலிருந்தே அஸ்வினி நட்சத்திரம், அதாவது நமக்கு கேதுனுடைய நட்சத்திரம் முதல் நாள் நைட்டே தொடங்கிடுது. அது வந்து இப்போ நமக்கு 10ஆம் வீட்டில் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது, கேதுனுடைய நட்சத்திரம். கேது 2ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் நல்லாயிருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து கரெக்டாக 3:38 வியாழக்கிழமை நைட்டே மிட் நைட்லேயே தொடங்கிடுது. அப்போ யாருக்கெல்லாம் கேது வந்து கெட்ட கிரகமாக இருக்கோ இன்றைக்கி வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கணும், பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நாம் ஒன்று பேசுனா வேறொரு அர்த்தம் ஆயிரும். குதர்க்கமான பேச்சுன்னு அர்த்தம். நாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்கிறது. அதில் இந்த செம்பாம்புன்னு சொல்லக்கூடிய கேதுனுடைய தன்மை, அதெல்லாமல் கேது வந்து ஒரு கிட்டத்தட்ட துண்டிக்கிற கிரகம். எதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அதுவே கட் பண்ணி விடும். ஆனால் அதில் தான் நம்மளுக்கு ஈடுபாடு அதிகமாக கொடுத்து கெடுக்கும். ஸோ அதனால் இந்த யாருக்கெல்லாம் கெட்ட கேதுவோ இன்றைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.